சார் வணக்கம் சார். ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க. அட்டகாசமாக பாருங்க. ஜீப் வந்துக்குது, டபுள் சன்ரூப்பு பாருங்க. சூப்பராக வண்டிங்களாம். கொடுக்குற வண்டி தெளிவாக இருக்கும். இந்த ஆயில் அடிக்குது, புகை அடிக்குது, எந்த ஒரு இது இருக்காது. என்னன்னா இப்போ நான் கொடுக்க போகிற வந்துடா ரொம்ப லோ கிடையாது, ஒரு மிடில் ஃபேமிலிக்கான வண்டி இது. அதாவது லோ பட்ஜெட்லேயே இருக்குது வண்டிங்க, கொஞ்சம் மிடில் ஃபேமிலி, கொஞ்சம் ஹை பட்ஜெட்டும். 3 பேர் ரகமாக எல்லா வண்டியும் தரேங்க. என்கிட்ட அந்த 60 ரூபாலேருந்து 6 லட்சம் வரைக்கும் உங்கள் காருங்க இருக்குது. நல்ல தரமான வண்டி தரேன். நேற்று பாருங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வந்து இன்றைக்கி வீடியோ போடுறேன். உண்மையாக சொல்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி சொந்த பந்தத்தை விட நீங்களாம் என் பெரிய சொந்தம். நீங்கள் தாங்க பெரிய சொந்தமேலே யாரான்னு நீங்கள் மட்டும்தான். நேற்று பாருங்கள் என் வீடியோ 2 வருஷம் பார்க்குறாரு. நம்ம மதுரையை சேர்ந்த ஒத்தக்கடை ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறாரு ஐயா அழகர் சொல்லிட்டு. ரொம்ப தங்கமான மனசுங்க. எங்கள் வீட்டில் 16 பேரும் போனோம். அந்த 16 பேர் குடும்பத்துக்கும் கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுத்தாரு. சில்லுன்னு வயிறார சாப்பிட்டோம். காசு கொடுக்க மாட்டார். அங்கேருந்து போயிட்டு என்ன பண்ணார், அந்த முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அங்கே போய் வழி வந்து காமிச்சார். அதாவது 6 படை முருகர்லேருந்து லாஸ்ட்டு கோயில் முருகர் கோயிலாம், பழமுதிர்ச்சோலை போயிட்டு வந்தோம். முருகர் தரிசனம் பார்த்தோம். வேறு லெவல். ஏதாவது சொந்த பந்தம் இருக்குது இல்லை சொல்ல, இந்தமாரி சொந்த பந்தம் எனக்கு கிடைக்குன்னாக்கா பெரிய விஷயம். அதனால் சொல்கிறேன் பாருங்கள், காசு பணத்தை சேர்த்து வைக்கிறத விட அன்பு பாசத்தை சேர்த்து வச்சுங்க. என்றைக்கும் அது எப்பவுமே உதவும். அழகாக அந்த மாதிரி பண்ணிட்டாரு. பேர் என்றைக்கும் நிலச்சி நிற்கமே பண்ணிட்டு போயிட்டார் அவர். கண்டிப்பாக கார் எடுக்கணும் சரவணான்னு சொல்லிட்டு கார் எடுக்க போகிறார். வந்து எவ்வளோ இன்றைக்கி மதுரைக்கே நம்பர் 1. மதுரையில் எனக்கு ஒரு மாமா மச்சான் சித்தப்பா கஷ்டம் எனக்கு பார்த்தா அது ஒன்று என்ன மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா ஓர வச்சு எல்லாம் கஷ்டங்க சொந்தக்காரங்க. என் பையன் கல்யாணத்துக்கு மதுரைக்கு ஃபுல்லாக பத்திரிக்கை கொடுப்பேன். நான் வரிகாரன் அப்புக்கு எல்லாம் வந்துடும் கல்யாணத்துக்கு. கவலையே கிடையாது. தூள் கலப்பு பாருங்க எப்படி பற்றி சந்தோஷமாக கேட்க சொல்லி. அதனால் வாங்க. ஒரு அண்ணன் வந்து என்ன பண்ணாரே, கொஞ்சம் ஹை பட்ஜெட்டாக கொஞ்சம் போடுங்கண்ணா, நாங்கள் இருக்கு போட்டுங்க இல்லா பண்ணுங்கிறாங்க. எங்கள் பசங்க ஜென்ரேட்டர் மாறி போச்சுன்னு சொல்லிட்டு. அதனால் 2017-18 ரிஸ்ட்டு ஓனர் பார்த்தினா ஒரே ஓனர் 56,000 கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது. i20 டீசலு. கஸ்டமர் 6,000 ரூபாய் கேட்டாங்க. சார் அவ்வளோ 6,000 ரூபாய் கிடையாது, 6,400 கிடையாது, 6 ரூபாய் கிடையாது, 5,90,000 கிடையாது, வெறும் 5,75,000 தரங்க. 6 லட்சம் லோன் வாங்கலாம். i20 டீசல் டாப் இன் மாடல், நல்லாயிருக்கும் வண்டி. அடுத்து பாருங்கள் 2008 மாடல், 2030 பேப்பர் கரண்ட்டு அல்டிஸ் கொரலா. செம்ம வண்டி, தெளிவான வண்டி சார். இன்னைக்கெல்லாம் 4 ரூபா 4,000 ரூபா போயினுக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டாக போனால் 4,000 சார். 4,000 ரூபா போதும். 4,000 ரூபாய் கிடையாது, 4 ரூபாய் கிடையாது, 3.25 கிடையாது, 3.25 கிடையாது, 3 ரூபாயும் கிடையாது. 2,90,000 சொல்கிறேன். கிட்ட வாங்க, அதையும் குறைச்சி வாங்கி தரேன். அருமையான வண்டி. உள்ள இன்ட்ரெலாம் காட்டுறேன் பாருங்கள். அதை விட சரியான வண்டி சார். ஜீப் அட வண்டியாது. என் வாழ்க்கையில் அதெல்லாம் வந்து நான் ஓட்டி பார்ப்பேன்னு சொல்லி நான் ஓட்டி பார்த்துட்டேன். அந்த மாதிரி வண்டி. இன்றைக்கி புதுசு வாங்கினாக்கா 24 லட்சமா. 2018-19 ரிஸ்ட்டு சிங்கிள் ஓனரு, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு ஒரு டாக்டர் வண்டி. தங்கமான குணம் சார் அவர். அதாவது எல்லா டாக்டர் இருக்கான்னாக்கா பணத்துக்கோசம் சம்பாதிக்கல. நீ யாருன்னா போ, பணக்காரனா போ, ஏழையான போ, எப்படியா போட்டோ 50 ரூபா, அதிகபட்சம் 150 ரூபா வாங்குவார். அவர் தான் அவருடைய இது டார்கெட்டு. ரொம்ப தங்கமான விஷயம். அவர் சொல்கிற ஒரே வார்த்தைமா, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூமா, காட் பிளஸ், அந்த வார்த்தை தான் சொல்லுவார். ஏன்னாக்கா பசங்களை நல்லா படிக்க வைங்க அப்படின்னு அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தெரியுங்களா, நல்லா பசங்களை படிக்க வைங்க. எல்லா குழந்தைகளுக்கும் 300 மூளை எல்லாருக்குமே. அதனால் கல்வி முக்கியம். அவர் சொன்ன ஒரு வார்த்தை. பேப்பரில் வந்து பார்த்தினாக்கா எல்லா குழந்தையும் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கும். அந்த குழந்தைய உன்னால் எடுக்க முடியாதா? கண்டிப்பாக உன்னால் முடியும். யாருக்கும் கல்வி விட்டு கொடுக்காதீங்கன்ற வார்த்தை சொன்ன ஒரே வார்த்தை அவர் தான். செம்ம டாக்டர் சார். சார் சூப்பர் சார். உண்மையிலே தங்கமான குணம் சார் அவர். உண்மையிலே சொல்கிறேன். இந்த வண்டி பற்றி சொல்ல அவரை பற்றி பெருமையாக பேசலாம். அந்தமாதிரி டாக்டர் அவர். மார்க்கெட்டில் இருக்கார். நல்ல குணம் அவர். அவர் தான் விட்டு போகிறாரு. 7 லட்சம் சொல்கிறாங்க. கிட்ட வாங்க, நான் என்ன பேசி ஏற்றுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினாக்கா 8 ரூபாய் 8,000 ரூபா சொன்னார் அவர். சார் அவ்வளோ போவாதுன்னா லாஸ்ட்டாக என்ன பண்ணார், ஒரு 750 கேட்டிருக்காரு. என்ன பேசி தரேன். எல்லா வண்டியும் இன்ட்ரில் காட்டுறேன் பாருங்கள். பார்த்துட்டு வாங்க. ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த பாருப்பா,
சூப்பராக பாருங்கள். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு தெல்லாம் தெளிவாக. ஒரு கவுல் பேனல் பிரித்தோ, ஏர் பேக் பார்த்தோன்னா ஒரு 6 ஏர் பேக் இருக்குது, அலாய் வீல் இருக்குது, டச் ஸ்க்ரீன் செட்டு. சூப்பராக சார் வண்டி, குறையே சொல்ல முடியல சார் வண்டி. சீட் கவர்லேருந்து இன்ட்லேருந்து மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்லேருந்து எல்லாமே சார் வண்டியில் நல்ல ஃபியூச்சர்ஸு. இந்த கவுல் பேன் பெரியது, அதே மாதிரி டீசல்லேருந்து புகை அடிக்குது, ஆயில் அடி எந்த ஒரு இதுக்கா சார். பேக் வைப்பரோடு வந்துடும் வண்டி. நல்லாயிருக்கும் வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து பாருங்கள் இந்த வண்டி பாருங்கள். இந்த பாரு அல்டிஸ் குரலா பாருங்கள், சூப்பராக 2008 மாடலு, 30 அடி பேப்பர் கரண்ட்டு, 4 வீல் அலாய் வீலு, சூப்பரான வண்டி சார். இதெல்லாம் வந்து எல்லாம் லக்ஸரான வண்டி. அப்போல்லாம் பார்த்தா 12 லட்சம் 13 லட்சம் அந்த வண்டிலாம். அடப்போ சார், இருந்தோம் வாழ்ந்தாலும் கூட சார் இதெல்லாம் ஓட்டிட்டு அனுபவிச்சு போனோம் சார். என்ன பொறுத்திருக்கேன் தான் சார். வெறும் 86,000 ஓடிக்குது. அந்த வண்டி பார்த்தோன்னா அது 56,000 ஓடிக்குது. இந்த வண்டி பாருங்கள் கம்மியாக தான் ஓடிக்குதுவும். 2018 to 19 சிங்கிள் ஓனரு. அதாவது சன்ரூஃபோடு இருக்கும், டபுள் சன்ரூஃபு. அதாவது முன்ன ஒரு வந்து ஓப்பன் டைப் ஏரியாவில், பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட்லாம் பார்த்துன்னு போகிறாங்க. அதனால் டபுள் சன்ரூஃப்னு சொல்லுவாங்க. உள்ளே பாருங்கள் சார், லிமிடெட் எடிஷன் சார் இது வண்டி. டீசல் வண்டி, இதுவும் டீசல், i20 இதுவும் டீசல் தான். அது பெட்ரோலு 4x4 சார். சூப்பராக சார் வண்டி, அருமையான 4x4 பாருங்கள். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு எல்லாமே சார் வண்டியில் குறை சொல்லாத வண்டி. சூப்பரான வண்டி, விட்டுறாதீங்க. நல்லா பாருங்கள், பேக் வைப்பெல்லாம் பாருங்கள். சார்ஜர் இருக்குது, பின்னால் ஏசி இருக்குது பாருங்கள். எல்லாத்துக்கும் லோன் ஆப்ஷன். இது மட்டும் லோன் தருவாங்க, இதுக்கு லோன் தருவாங்க, இது தரமாட்டாங்க லோனு. வாங்க, விட்டுறாதீங்க. நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. பெற்றவங்களை மட்டும் தயவுசெய்து பெற்றவங்களை வந்து என்றைக்கும் தாய் தப்புன்னு விட்டுறாதீங்க. அன்பாக பார்த்துங்க, பாசமாக பார்த்துங்க. ஒன்று முக்கியமான சொன்னேன் பாருங்கள். இந்த கல்யாணம் பண்ணி கொடுக்குற பாருங்க பொண்ணுங்களுக்கு, ஒரு வீட்டுக்கு பிறந்து விட்டு கல்யாணம் பண்ணி கொடுப்போம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் சண்டை சிக்கல் அதிகமாக இருக்கும். மாமனார் மாமியார் சண்டைக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொண்ணுங்க வந்து அழுதுன்னு வந்து நேராக வந்து அம்மா அப்பா இப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அது சொல்கிறான் பாரு. அந்த சொல்ல அந்த வார்த்தையை வந்து அவங்களுக்கு ஒன்றும் உசுப்பு பற்றி சூடாத்திராதீங்க. தயவுசெய்து சொல்கிறேன். என்ன பண்ணாங்க ஏது பண்ணான்னு கேளுங்க. தப்பு எந்த பக்கத்து, நான் எந்த பக்கத்து பார்த்து பேசுங்க. எப்பவுமே யாருக்காக இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ எதனா ஆச்சுன்னா கண்டிப்பாக பெற்றவங்களுக்கு அடிச்சுக்கோ. இப்படி பண்ணிட்டான், நான் இப்படி பண்ணலாம், அவனை வெட்டலாம், குத்தலாம், அதுமாதிரி சொல்லாதீங்க. நம்ம வந்து பொண்ணு பிள்ளைங்கள அன்பாக பார்த்தவங்க எல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. அங்கே என்ன நடந்தது பார்த்துங்க. அம்மா அவங்களாம்மா நம்ம அப்பா அம்மா இவர்தாம்மா, சண்டை போட்டுக்காதீங்கம்மா, ஒட்டுமையாக ஒரு 2 நாள் போட்டு அனுசரித்து சரியாக போடுமான்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா நம்ம எல்லாமே சப்போர்ட்டாக இருக்குமோன்னு நினச்சிட்டு பெத்த தாய் பொண்ணுங்க பிள்ளைங்க நம்மளை வந்து இருப்பான்னு நினைக்காதீங்க. எப்பவுமே கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்ற மாரி நம்ம அப்பா அம்மா மாரி அவங்களும் ஒரு அப்பா அம்மா தான், மாமனார் மாமியார். அதனால் அனுசரித்து வாழ சொல்லுங்கள். பொண்ணோ சரியோ பிள்ளைங்களோ யாரோ இருந்தாலும் அப்பா வந்தால் என்ன ஏதுன்னு கேட்டு, இந்தமாரி ஆச்சாம்மா, சரிம்மா கொஞ்சம் அனுசரித்து பார்த்து வாழ கற்றுக்குமான்னு சொல்லுங்கள். அதனால் யாராக இருந்தாலும் சரிங்க, பொண்ணுங்களுக்கு பெத்த தாயத்தை சப்போர்ட் இருக்காதீங்க. என்ன ஏதுன்னு பார்த்து அனுசரித்து நடந்துங்க. நாளைக்கு அவங்க வாழ்க்கை ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். ஒரு பொண்ணு ஒரு குழந்தைங்க பிறக்கிற வரைக்கும் தான். அப்புறம் பிறந்துச்சு அது குடும்பம், அது தனியாக வாழ்ந்துட்டு போயிடும். அப்பா அம்மாவை என்ன கேட்டது கிடையாது. இன்றைக்கி அப்பா அம்மா பற்றி பேசுறதுக்கு ஆளே கிடையாது இன்றைக்கி. அதனால் சொல்கிறேன் பாருங்கள், அவங்க குடும்பம் பார்த்து போயின்னு வருவாங்க. எப்படியாப்பட்டது நீங்கள் நீ 18 பேராரு 20 பேராக இருக்கும், கூட்டு குடும்பமாக இருக்கும். நாளைக்கு ஒரு அவங்க குடும்பம் ஆச்சுன்னா அதே தனி செட்டாக போயிடும். சித்தப்பா பெரியப்பா ஓர ஊற்றி நாத்தினாரு மாமா மச்சான் தனித்தனியாக போய்டும் எல்லாமே. அந்த மாதிரி தான் இருக்க போகிறது. நிலையா வர போகிறதில்ல, சொல்ல இருக்க போகிறதும் கிடையாது. அதனால் நிலையாக நிற்க போகிறது அப்பா அம்மா மட்டும்தான். லாஸ்ட் வரைக்கும் இருப்பதால் தான். நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் இது பண்ணிங்க. அதே மாதிரி பிள்ளைங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி பிறந்த பிள்ளைங்க நம்ம அப்பா அம்மா எப்படி பார்த்தணுமோ அதேமாரி மாமனார் மாமியார் நல்ல மாரி பார்த்துங்க. நல்லா இருப்போம், சந்தோஷமாக இருங்க. ஒன்று என்ன கேட்டு விடுவாது, காலையில் ஏந்து கேளு, அப்பா அம்மா கேட்ட மாதிரி நீ கேளு. அத்தை என்ன அத்தை உன என்ன சாப்பிட செய்ய போனேன், நீ என்ன செய்யு கேளு. மாமா போய் எல்லாம் டீ வச்சுக்கிறது கேட்டுப்பார் போய். தப்பு கிடையாது, இதில் போய் கேட்கறதுலாம் ஒன்றும் கிடையாது.
கேட்டு பாருங்கள், நம்ம அப்பா மாரி தான் இல்லை. கேட்டால் சந்தோஷமா அவங்க கேட்க சொல்லவே போதும். பெரியவங்களுக்கு கேட்டாவே ஒரு வார்த்தை போதும். அவங்க வந்து பரவாயில்ல நம்ம மருமக இந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னு ஒரு சந்தோஷம் வரும். விட்டு குத்து போங்க, நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த வீடியோ லைவாக வரும். ஒன்றும் இல்லைங்க, எங்கள் வீட்டுக்காரம்மா கல்யாணம் பண்ணால் எங்கள் வீட்டுக்கு மாமனார் 10 சவரன் நகை போட்டாங்க எனக்கு. போட்டு கல்யாணம் பண்ணிருந்தாங்க. நான் என்ன சொன்னேன், நான் 17 வச்சே கல்யாணம் ஆச்சு, 10 சவரன் போய் இன்னும் 2 சவரன் 3 சவரன் சேர்த்து வேணான்னு சொன்னேன். ஒன்றும் வேணாம், நான் அப்படியே போகிறேன், நான் எப்படி வந்தேனே எப்படி அனுப்புடு, நான் போகிறேன் அப்படின்னு. நீ 10 சவரன் கூட நான் எப்படி வந்தேனோ அதே மாதிரி போனேன்னாக்கா, எப்படின்னா கதை புரியலனாக்கா, நான் எப்படி ஃப்ரெஷ்ஷாக வந்தேன் அதே மாதிரி போனேன், யாரு முன்னாங்க வேணாம்மா, நான் எதுவும் கேட்க மாட்டேம்மா, நீ சொன்னால் கரெக்டாக இருக்குமா அப்படி சொல்லிட்டு வழி பார்த்துட்டேன். நகை நட்டுலாம் முக்கியமே கிடையாதுங்க, காசு பணம் முக்கியமாக கிடையாது.